அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுல இதில் எல்லா மாடலையுமே ஒரே வீடியோவாக பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபார்முலா பாருங்கள். m = tan θ. அப்போ m = என்ன போடுவோம்? இப்போ சப்போஸ் கொஸ்டின் 90 கொடுத்தாங்கன்னா tan 90. tan 90 வந்து இன்ஃபினிட்டிவ். அப்போ m = இன்ஃபினிட்டிவ். என்ன ஆங்கிள் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. ஆனால் tan தான் போடணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m = y2 - y1 / x2 - x1. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வர பாயிண்ட் x1 y1 வச்சுக்கோங்க. அடுத்து வரதை வந்து x2 y2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ y2 - y1 அப்போ 1 - 2 / x2 - x1 அப்போ -3 - 1 -1 / -4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4 இது ஆன்சர். அடுத்தது தேர்ட் மாடல் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம்னா நம்மளுக்கு தெரியும் y = mx + c. இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். y = 5x + 7னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 5. இப்போ 5 தான் வந்து ஸ்லோப். இதுக்கு பேர் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். இப்படி தான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஃபோர்த்து மாடல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சப்போஸ் ax + by + c = 0 இந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஒரு நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ax + by + c அந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கன்னா ஸ்லோப் ஃபார்முலா வந்து -a/b. அதாவது -a அப்போ -7/b அது வந்து 3. அதாவது வந்து எந்த ஃபார்மேட்டில் அது இருக்கும்? இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ஸ்லோப் ஃபார்முலா -a/b. இப்போ இங்கே -7/3 இப்படி தாங்க ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 4 டைப் இருக்குது. 4யுமே வந்து அதை புரியுதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒன்றா போட்டிருக்கோம். இதை பார்த்துக்குங்க. அடுத்தது இதில் சம்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைண்டு ஸ்லோப்பும் கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை முதல்ல ஃபார்மேட் கொண்டு வாங்க. 5y - 3 = 0னா 5y = 3. y என்ன வரும்? 3/5. y = 3/5. ஸோ இதை ஃபார்மேட் எழுதுங்க. y = mx + cயில் எக்ஸ் டேர்மே வரல. ஸோ 0x + c இதை இன்டர்செப்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கு 3/5. ஸோ இதோட ஸ்லோப்புன்னா என்ன எழுதுவோம்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் m தான் ஸ்லோப்புன்னு எழுதுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடையாது. அதனால ஸ்லோப் இங்கே என்ன ஆயிரும்? 0. இது இன்டர்செப்ட் கேட்டாங்கன்னா 3/5 போடலாம். இது வந்து இன்டர்செப்ட் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். இதுதான் வந்து ஸ்லோப் இன்டர்செப்டோட ஜென்ரல் ஃபார்ம். y = mx + c. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சம் பார்க்கலாம். அது மாதிரி இந்த கண்டிஷன் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. 2 லைன் கொடுத்து பேரலும் கொடுத்துட்டாங்கன்னா m1 = m2. 2 லைன்ஸ் கொடுத்து பெர்பெண்டிகுலர் கொடுத்துட்டாங்கன்னா m1 × m2 = -1. இது ரொம்ப 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 முக்கியம். பேரலல்னா ஈக்குவலுங்க. பர்பெண்டிகுலர்னா m1 × m2 = -1. m1 × m2 = -1. இது வந்து லைன்ஸாக பெர்பெண்டிகுலருக்குள்ள கண்டிஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். இங்கே பாருங்கள், இது 10th ஸ்டாண்டர்டோட சம் தான். இது கொடுத்து பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஃபைண்ட் பின்னு கேட்குறான். பர்பெண்டிகுலர்னு அவனே கொடுத்துட்டான். பர்பெண்டிகுலர்னு நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? m1 × m2 = -1. ஸோ இது என்ன பண்ணலாம்? இதுக்கு தனியாக m1 கண்டுபிடிங்க, இதுக்கு தனியாக m2 கண்டுபிடிங்க. இதில் கண்டிஷன் அப்ளை பண்ணி p கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கிறேன். இல்லை இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ இது மைனஸ் ஆயிரும். = 12. நம்மளுக்கு என்ன வேணும்? ஸ்லோப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன ஸ்லோப்புக்கு? -a/b. இந்த -aங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் a, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் b. ஸோ இங்கே என்ன வரும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் p + 3/12. ஸோ இது m1 வச்சுக்கோங்க. அடுத்து m2க்கு 12x - 7y = 16 கொடுத்துருக்காங்களா? அதை எழுதுங்க. அப்போ -a/b. அப்போ -12/-7. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 12/7. இது என்னென்னு வச்சுக்கலாம்? இது m2, இது m1. இதில் எதுவும் குழப்பம் இல்லைல்ல, பார்த்துக்குங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் a, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் b.
ஸோ இதுக்கு ஸ்லோப் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு ஸ்லோப் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். பர்பண்டிகுலர்னு கொடுத்தனால இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ m1 × m2 = -1. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், எப்படினாலும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். நான் 12 12 கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா -p + 3/7 = -1. மைனஸே கேன்சல் பண்ணிடுங்க. 7 × 1 7 ஆயிரும். +3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3 ஆயிருமா. ஸோ p = 4ங்க. அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. பர்பண்டிகுலரான கண்டிஷன் m1 × m2 = -1. m1 × m2 = -1. ஓகேங்களா? நீ அடுத்து இதே இதில் கண்டினியூவாக அடுத்த சம் போட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நான் எல்லாமே செலக்டட் சம்ஸாக எக்ஸாமில் கேட்ட சம்ஸாக பார்த்து அந்த மாதிரி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்டிடியூட் வர கொஸ்டின்ஸ்க்கும் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மாடல்லேருந்தும் சம்ஸ் கேட்குறாங்க. தமிழுக்கும் போட்டிருக்கோம் பாருங்கள், சைக்காலஜியும் போட்டிருக்கோம் பாருங்கள். தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் வர வரைக்கும், நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க. நன்றி, வணக்கம்.